ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். சங்கீதம் 24:7 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாரா அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியும் யார் அந்த மகிமையின் ராஜான்னு. வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் தாமே. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வீடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்களுடைய வாசற்படிகள் நிலைக்கால்களில் தெளித்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம யோவானில் படிக்கிறோம்லாம், நானே வாசல் அப்படின்னு சொல்லி, என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அது மட்டும் இல்லாமல் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வாசல்கள் ஒரு பாதுகாக்கப்படணும், ஆசீர்வாதமாக நம்மளுடைய எல்லைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நகர வாசலுக்கு புறம்பாக தள்ளப்பட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. அதன் மூலமாக நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி நம்முடைய வாசலருகே சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம்ல. என் வாசல் படியில் நிதம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ரெவலேஷனில் படிக்கிறோம், இதோ நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் உட்பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு சமீபமாக அந்த ஆண்டவர் எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல இந்த வசனங்கள் மூலமாக. எப்படி ஆண்டவரே நேராக வருவாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவரே சொன்ன பதில், மிகவும் சிறியவரான ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி. தேவையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்குறதோ, ட்ரெஸ்ஸு கொடுக்குறதோ, இல்லை முடியாமல் இருக்கிறவங்கள போய் பார்க்குறதோ, விசாரிக்கிறதோ, இப்படி அவங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பார். ஒரு மனுஷன் தன் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு மிட் நைட்டில் கதவை தட்டி, எனக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்கிட்ட போதுமான அளவுக்கு ஃபுட்டு இல்லை, ஸோ நீ உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஃபுட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த ஓனருக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அப்படி மிட் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு சொல்லி. ஆனாலும் என்னுடைய ஃப்ரெண்டு தானே, அதுவும் என் வாசலில் நின்றுட்டான், நான் எப்படி அவனை வெறுங்கையாக அனுப்புறதுன்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம்ல. அதே தான் கர்த்தர் நம்மக்கிட்டே இன்றைக்கி எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்முடைய வாசல்கள்லேயும் எத்தனையோ பேர் நிற்கிறத நம்ம பார்க்குறோம்ல. தேவையில் இருக்கிறவர்கள், டெலிவரிக்காக, வேலைக்காக, இப்படி எத்தனையோ பேர் வருகிறாங்கல்ல. அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களாக இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நம்மளே நிதானித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காத்து கொள்ள வேண்டிய ஒரு வாசல் இருக்குது, அது நம்மளுடைய உதடுகளின் வாசல் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை யாரையாவது சொல்லிட்டோம்னா, இல்லை மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின அந்த முறுமுறுப்பு, கோபமான சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த உதடுகளின் வார்த்தைகளுக்கு, அந்த வாசலுக்கு நம்ம காவல் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நாம் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. எங்களுடைய வாய் மீறாதபடி நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம். யோபு சொன்ன மாதிரி என்னுடைய வாயை என்னோடய கையை வைத்து நான் பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட. நாம் அப்படி ஒப்பு கொடுக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.